இந்த மாடல் விநாயகர் பாருங்க ரொம்ப அற்புதமா இருக்குங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நிலாவுல தாங்க அமர்ந்திருக்காரு. இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாடல் விநாயகர் தான். பட் கலர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. பிங்க் கலர், ஆரஞ்சு கலர், பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. செம்மையா இருக்கு. இந்த இடத்துல இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கலரிங் ஒர்க் முடிஞ்சு ஸோ வேட்டிக்குலாம் ஜிக்னா இருக்கு. ஸோ கண் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயிலாக வரைஞ்சி எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 அடியிலிருந்து 5 அடி வரைக்கும் இருக்குங்க விநாயகர் சிலைலாம். நம்ம அப்படியே ரேண்டமா பார்க்கலாம் வாங்க. கலரிங் ஒர்க்லாம் செம்மையா கொடுத்துருக்காங்க பாருங்க. வேட்டிக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஜிக்னா ஒர்க் பண்ணிருக்காங்க. செம்ம அல்டிமேட்டா இருக்குங்க இந்த விநாயகர் எல்லாமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா விநாயகர் சிலை குடோன் தான் வந்திருக்கோம். இந்த குடோன் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் அரப்பாக்கம் பஸ் ஸ்டாப் பக்கத்துல இருக்க ஆறுமுகம் விநாயகர் சிலை குடோன் தாங்க. இவங்க கிட்ட வந்து பாருங்க 3 அடியிலிருந்து 11 அடி வரைக்கும் விநாயகர் சிலைலாம் இருக்குங்க. இப்போ புக்கிங்லாம் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் டீடைல் கொடுக்குறேன், அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இப்போ விநாயகர் சிலை என்னென்ன மாடல் இருக்காங்க, கலரிங் ஒர்க்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க தான் நம்ம போய் பார்க்க பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடல் விநாயகர் பாருங்க ரொம்ப அற்புதமா இருக்குங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பூ மேல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் வந்து அமர்ந்திருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நந்தி பகவான், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மயிலுங்க. வேற லெவலில் இருக்கு. கலர்லாம் நல்லா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்களா. கிரீடத்துக்குலாம் நல்லா செம்மையாக கொடுத்துருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தாலே அதே சேம் மாடல் விநாயகர் தான். பட் கலர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. இதோ இங்கே பார்க்குறீங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாடல் விநாயகர் தான். பட் கலர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பிங்க் கலர், ஆரஞ்சு கலர், பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. எல்லாத்துக்கும் வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே வாங்க இந்த மாடல் விநாயகர் பார்க்கலாம். ஓ செம்மையாக இருக்குல்ல. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கத்து மேலே தாங்க அமர்ந்திருக்காங்க. வேறு லெவலில் இருக்காங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது பாருங்களேன். வீட்டுக்கெலாம் ஜிக்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. பாருங்களேன், வேறு லெவலில் இருக்காது இந்த மாடல் விநாயகர். செம்மையாக இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம், ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யானை. வேறு லெவலில் இருக்குங்க பாருங்களேன். செம்மையாக கலர் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா கவர் போட்டு மூடி வச்சிருக்காங்க. எல்லா விநாயகருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கலரிங் ஒர்க் முடிஞ்சு ஐயா இருக்கட்டும் ஜிக்னா இருக்கும் யூஸ் பண்ணி கவர் போட்டு வச்சிருக்காங்க பாருங்களேன். செம்மையாக இருக்குது எல்லா விநாயகரும் வந்து பார்த்தீங்கன்னா. இங்கே இருக்க விநாயகர் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. மான்மலை அமர்ந்திருக்காங்க. ஸோ கலரில் நல்லா கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிவனப்பா சிங்கத்து மேலே கால் வச்சிருக்காங்க. அதே சேம் மாடல் விநாயகர் தான். பட் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. பாருங்கள் ஜிக்னா ஒர்க்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. செம்மையாக இருக்குது. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நண்பன் எலி மேலே தாங்க அமர்ந்திருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன், அல்டிமேட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்ட்ரன்ஸில் பார்த்தோம் இல்லையா விநாயகர் மாடல் குதிரை வண்டியில் இருக்குது, அதே தாங்க. இங்கே பாருங்கள் கலரிங் ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு. வேட்டிக்கெலாம் ஒன்று ஜிக்னா ஒர்க் கொடுக்கணும். செம்மையாக இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது இந்த குதிரை வண்டி மாடல். ஸோ குதிரைக்கெல்லாமே கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. பாருங்களேன் செம்மையாக இருக்கு இல்லையா இந்த விநாயகர் மாடல். பாருங்கள் வண்டிக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்கு இல்லையா. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் நின்றுட்டு இருக்காருங்க. அதாவது யானை தலைமையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கால் வச்சிருக்காரு. தும்பிக்கை கையில் பிடிச்சிருக்காருங்க. கையில் பாலுமே வச்சிருக்காரு. செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் மாடல், அல்டிமேட்டாக இருக்குங்களேன். இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிலாவில் தாங்க அமர்ந்திருக்காரு. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சிங்கம், சென்டராக வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் அப்படியே காலை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அணைச்சி பிடிச்சிருக்காருங்க. அதாவது கிருஷ்ணர் ஷோல்டர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்க மாதிரி இருக்குங்க. பாருங்களேன் செம்மையாக இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யானை. ஸோ பாருங்கள் செம்மையாக இருக்குது. கலரில் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. கண்ணெலாம் நல்லா டீட்டெயிலாக வரைஞ்சிருக்காங்க பாருங்களேன். அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த விநாயகர் மாடல். சேம் மாடல் விநாயகர் தான். பட் கலர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஜிக்னா வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வேட்டிக்கெலாம் வந்து செம்மையாக இருக்குது. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கலர்லாம் முடிச்சுட்டு கவர் போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே இந்த மாடல் விநாயகர் பார்க்கலாம். இந்த மாடல் விநாயகர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கத்து மேலே தாங்க அமர்ந்திருக்கு. ரோல் இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கத்து மேலே தான் அமர்ந்திருக்காங்க. ஸோ கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஷைனிங்காக இருக்குது பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா. எல்லா விநாயகரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பப்ளியாக இருக்குது பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா. செம்மையாக இருக்குங்க. கலர்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க தெரியுது பார்த்தீங்கன்னா. எல்லாம் சிங்கத்து மேலே தான் அமர்ந்திருக்காங்க. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. சிம்மாசனத்தில் தான் அங்கே அமர்ந்திருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நந்தி பகவான், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னப்பறவை. செம்மையாக இருக்குது. ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க. கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தான். பட் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வேட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிப்பு கலர் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்கு இல்லையா. இந்த இடத்துல இருக்க விநாயகர் பாருங்கள். ஸோ கலர் ஒர்க்லாம் முடிஞ்சு கவர் போட்டு பேக் பண்ணி வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது இல்லையா. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணி பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, அதே தான் இந்த சைடில் பார்க்குறோம். அதாவது காளை. ஸோ அந்த சைடு நந்தி. வேறு லெவலில் இருக்கு இல்லையா. பாருங்களேன் இந்த இடம், அந்த இடத்துல இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஒர்க்லாம் முடிச்சு கவர் பண்ணி வச்சுருக்காங்க பேக் பண்ணி. பாருங்களேன் செம்மையாக இருக்கு இல்லையா. இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நந்தி பகவான் மேலே தான் அமர்ந்திருக்காங்க. கலரிங் ஒர்க் போயிட்டு இருக்காங்க. இன்னும் கண்ணு வரையில். வேட்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்னா ஒர்க் கொடுக்கணும். இங்கே பாருங்கள் சிவனாப்போட முகம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி பகவான் மேலே தான் அமர்ந்திருக்காங்க. வேறு லெவலில் இருக்குங்க. செம்மையாக இருக்குங்க. பாருங்கள் நந்தி பகவான் மேலே அமர்ந்திருக்காங்க. இன்னும் கண்ணெல்லாம் வரையணுங்க. இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. செம்மையாக இருக்குது. அதாவது மயில் மேலே உட்காந்துருக்காங்க பாருங்கள். செம்மையாக இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் நந்தி பகவான். வாவ் செம்மையாக இருக்குது. ஒரு கையில் வந்து பாருங்கள் ரெண்டு கையிலுமே அந்த பூ டிசைன் வச்சுருக்காங்க. கண்ணெல்லாம் இன்னும் வரையணுங்க. வாவ் இந்த மாடல் விநாயகர் இப்போ பார்த்தீங்கன்னா அதே சேம் மாடல் விநாயகர் தாங்க. பட் கலர் மட்டும்
பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்காங்க. கலர் ஒரு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க, செம்மையாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 அடியிலேருந்து 5 அடி வரைக்கும் இருக்குங்க விநாயகர் சிலைலாம். நம்ம அப்படியே ரேண்டமாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குங்க பாருங்களேன். கலரிங் ஒர்க்லாம் கொடுத்து செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. அப்படியே பாருங்கள், இந்த விநாயகர் மாடல்லாம் வந்து பாருங்கள் ஒவ்வொரு வாகனத்து மேலேயும் அமர்ந்திருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். அவங்க முருகரோடு இருக்காங்க, நந்தி பகவான். ஸோ கலரிங் ஒர்க்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேட்டிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க, செம்ம அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த விநாயகர் எல்லாமே. பாருங்கள், கருடர் மேலே இருக்காங்க, சிங்கத்து மேலே, நாகத்து மேலே, அந்த மாதிரி ஒவ்வொரு வாகனத்து மேலேயும் அமர்ந்திருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள், பிளாக் அண்டு சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்கு இல்லையா? வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்குங்க விநாயகர் எல்லாமே வந்து. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், யானை தலைமையில் தாங்க கால் வச்சிருக்காரு, ரொம்ப அற்புதமாக இருக்குது. கலரிங் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அவரோட நண்பன் எலிமலை தான் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்காருங்க, செம்மையாக கொடுத்துருக்காங்க. வேட்டிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா அல்டிமேட்டாக இருக்குங்க, கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்து மேலே அமர்ந்திருக்காங்க பாருங்கள். வேட்டிக்கெலாம் வந்து கத்திரிப்பு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க, சிங்கம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது, கலர்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்களேன் 3 வாகனத்து முன்னாடி சேர்ந்தாப்பில் தான் அமர்ந்திருக்காருங்க. ஒன்று நந்தி பகவான், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மான், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மயில், வேறு லெவலில் இருக்காங்க பாருங்களேன். ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில் இருக்காங்க பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. வீட்டுக்குள்ள ஜிக்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த லைனில் இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கலரிங் ஒர்க் முடிஞ்சு செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதாவது நந்தி பகவான் மேலே தான் அமர்ந்திருக்காங்க, கலர்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க, ஆரஞ்சு கலரில். வேட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க, ஜிக்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அது அவரோட நண்பன் எலி மேலே தான் அமர்ந்திருக்காங்க, வேறு லெவலுக்கு கலர்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கத்து மேலே அமர்ந்திருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது, கலர்லாம் நல்லா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அப்படியே இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தோம் அதே மாடல் விநாயகர், பட் கலர் ஒர்க் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குங்க பாருங்கள். இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள், செம்மையாக இருக்கு இல்லையா? வாவ், 3 வாகனத்து மேலே சேர்ந்தாப்பில் வந்துருக்காங்க. முன்னாடி பார்த்தோம் அதே தான். ஸோ கலர் ஒர்க் மட்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. முன்னாடி பார்த்தோம் அதே தான், சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள். இங்கே இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலர் ஒர்க் முடிஞ்சு கவர் போட்டு பேக் பண்ணி வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது பார்க்க வந்து பார்த்திங்கன்னா பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. இந்த இடத்துல இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலரிங் ஒர்க் முடிஞ்சு, ஸோ வேட்டிக்கெலாம் ஜிக்னா இருக்குது, ஸோ கண் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வரைஞ்சி எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. சரி, நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்காங்க, சிங்கத்து மேலே தான் அமர்ந்திருக்காருங்க, வேறு லெவலில் இருக்குது, கலரில் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க மயிலுக்கு எல்லாத்துக்கும். இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் மான்மல், புள்ளி மான்மல் தான் அமர்ந்திருக்காருங்க பாருங்கள். ஸ்கின்னுக்கு வேட்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமாக கொடுத்துருக்காங்க, கலர்லாம் ஜிக்னா ஒர்க்லாம். இப்போ பார்த்தோம் இல்லையா, அதே சேம் மாடல் தான், ஸோ வேறு லெவலில் இருக்காங்க கலர்லாம். இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நண்பன் எலி மேலே தான் அமர்ந்திருக்காங்க, வேட்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்னா ஒர்க் கொடுத்துருக்காங்க, ஸோ ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்கின்னுக்கு கண்ணுக்கு எல்லாத்துக்கும். ஸோ இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், ஷைனிங்காக இருக்குது பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ காலைக்கெலாம் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க, ஃபேஸ்க்கெலாம் பாருங்கள் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்து மேலே தான் அமர்ந்திருக்காங்க, ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ஜிக்னா ஒர்க் கொடுத்துருக்காங்க, சிங்கத்துக்குலாம் பாருங்கள் ஷைனிங்காக இருக்குது பார்க்கவே. இந்த தும்பிக்காக இருக்கட்டும், இங்கே தும்பிக்காக இருக்கட்டும், இங்கே பாருங்கள் கண்ணுக்கு எல்லாத்துக்கும் டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள், அதாவது புள்ளி மாடல் தான் அமர்ந்திருக்காங்க, சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க, வேஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிக்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது, கலரில் நல்லா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்காங்க, நந்தி பகவான் தான் அமர்ந்திருக்காங்க, ஜிக்னா ஒர்க்லாம் நல்லா அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த கண்ணுக்கு, ஸோ இங்கே நெத்திக்கு பட்டெல்லாம் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. வாவ், இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் செம்மையாக இருக்குது. சிவனை பார்க்கலாம் பாருங்கள், ஹேருக்குலாம் நல்லா அவ்வளோ அழகாக கலர் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. ஸ்கின்னுக்குலாம் பாருங்கள் ப்ளூ கலர் கத்திரிப்பு கலர் கொடுத்துருக்காங்க, நெட்ரிக்கன் செம்மையாக இருக்கு இல்லையா? வேறு லெவலில் இருக்குது இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா. இங்கே பாருங்கள் பேக் சைடில் பாருங்கள், இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்குங்க, புள்ளி மாடல் தான். ஸோ கலராக நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் விநாயகரும் வந்து பாருங்கள், அதாவது காளை மேலே தான் அமர்ந்திருக்காங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. இங்கே இருக்க விநாயகர்லாம் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா குபேர தத்தா இருக்கார், வேறு லெவலில் இருக்குது, கலர்லாம் நல்லா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. குபேர தத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் கொடுப்பாங்க பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுவும் சேம் மாடல் விநாயகர் தான். இங்கே பாருங்கள் குபேர தத்தா கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க, இன்னும் கலர் போயிட்டுருக்குங்க. வாவ், இங்கே பாருங்கள் குபேர தத்தா கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குங்க. புள்ளிமான் இருக்காங்க வந்து சைடில். ஸோ சேம் மாடல் விநாயகர் தான், பட் கலர் ஒர்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நந்தி மேலே தாங்க அமர்ந்திருக்காரு, ரொம்ப அற்புதமாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. கலரில் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது, நல்லா ஷைனிங்காக இருக்குங்க இந்த விநாயகரை வந்து. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சிம்மாசனத்தில் தாங்க அமர்ந்திருக்காரு, அல்டிமேட்டாக இருக்கார், நல்லா கொழுன்னு இருக்காருங்க. இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா பப்ளியாக இருக்கார், செம்மையாக இருக்கார் இந்த விநாயகர் மாடலில் வந்து பாருங்கள். இங்கே இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மாடல் விநாயகர் தாங்க. ஸோ என்னென்ன மாடல் இருக்காங்க நம்ம அப்படியே பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், ஸோ இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் அனுமான் இருக்கார், கருடர், ஸோ சிங்கம், ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. இந்த மாடல் விநாயகர் எல்லாமே பெரிய விநாயகர் தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவனப்பா, இங்கே பாருங்கள் சிவனப்பா இருக்காங்க. ஸோ அப்படியே இந்த மாடல் விநாயகர் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் முருகர் இருக்க மாதிரி, ஸோ நந்தி பகவான், வேறு லெவலில் இருக்குங்க மாடல் எல்லா விநாயகரும் வந்து பார்த்திங்கன்னா.
செம்மையாக இருக்குது. கலரிங் ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்குங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. விநாயகர் சிலை மாடல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மாடல் இருக்குங்க. கலரிங் ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. வேட்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்னா ஒர்க் செம்ம பஞ்சாக இருக்குங்க. இப்போ புக்கிங்லாம் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோல் டீட்டெயில் கொடுக்குற அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். சைனிங் ஆஃப் தினேஷ்.